ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிரியா வந்து ஆல்ரெடி ரொம்ப வந்து டயர்டாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறோம். காலையிலேருந்து பிரியா வந்து சாப்பிடவே இல்லை. மேடம் வந்து இன்னும் அப்படி கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அப்படி கீழே பொத்துன்னு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வந்து சோர்வாக இருக்காங்க. மேடம் வந்து நிறையா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்றைக்கே வந்து நான் பண்ணேன். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து இந்த தட்டை முறுக்கு அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம இன்றைக்கே பண்ணிக்கலாம், காலையிலேருந்து ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்படின்னு இன்றைக்கே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்புறம் அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் பூஜை ரூம் வேறு. ஆமாம், அதெல்லாம் இப்போ வந்து பார்த்துடலாம். முதல்ல நம்ம வாசல் வெளியிலேருந்து அப்புறம் அப்படியே உள்ளே வரலாம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருக்கோம். அரிசி மாவு கோலம் போட்டாலே அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்கும். பிரியா வந்து பயங்கரமாக வந்து ஃபோட்டோலாம் போட்டு நிறைய என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆமாப்பா, மற்ற கோலத்தை விட அரிசி மாவில் போடும்போது நல்லா பிரைட்டாக தெரியுது. பளிச்சுன்னு இருக்கு பாருங்க, அப்படியே பெயிண்ட்டை விட பயங்கர பளிச்சுன்னு இருக்கு. ஆமாம், பெயிண்ட்டை விட நல்லாவே கலராக இருக்குது. அதே போல் வந்து பாதம்லாம் வந்து இது என்னுடைய பாதம், அதாவது நான் போட்டது, மீதியெல்லாம் என் வீட்டுக்காரர் போட்டது. நான் போடல, நான்னா அந்த கை மட்டும் வச்சது. அதான் வரைஞ்சது, கை வச்சது. மற்றதெல்லாம் பிரியா வந்து அப்படியே ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாங்க. சரி, அப்படியே கிருஷ்ணர் அப்படியே இங்கே வந்தாங்கன்னா வந்துட்டாரு. இங்கே வந்துடுவாங்க நேராக. மேடம் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய் வச்சுருக்கேன். அப்புறம் அவலில் வந்து தேங்காய் கொஞ்சம் ஸ்வீட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பால் வந்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி இலையெல்லாம் போடாமல் சிம்பிளாக தட்டிலே வந்து இலை வச்சு நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் பிரசாதம். அவல் கொழுக்கட்டை, அவலில் உப்புமா வந்து பண்ணியிருக்கேன் லெமன் போட்டு, அவல் தயிர் சாதம், அவல் லட்டு, தட்டை, ரிப்பன் பகோடா, முறுக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு. ஆமாம், எல்லாமே இன்றைக்கி தான் பண்ணேன். பரவாயில்லையே. தட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் வருமே. அவ்வளோதான் பண்ணனே நான். முறுக்கு ஒரு 15 இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக சாமிக்கின்றதுனால டக்குன்னு செய்யணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன் நான். இவ்வளோ தான் இன்றைக்கி நான் வந்து பண்ண பிரசாதம். சாமி கும்பிட போகிறோம். சரி, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறியா? ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறேன். நல்லா இருக்கு. உனக்கு கமெண்ட்டில் வந்து இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பிரியாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்கா, ரொம்ப வளவலன்னு. கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சா வழுக்கிட்டே போகுது, வழன்னு இருக்குது சாரி. ஆனால் கட்டினதே தெரியல. நான் மதியத்துலேருந்து சாரி கட்டிகிட்ருக்கேன், ஆனால் கட்டினதே தெரியல. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சரி, இப்போ கொஞ்சம் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துலேயும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மதியமே பிரியா வந்து அந்த கிருஷ்ணரோட கால் பாதம் வந்து பண்ணும்போது நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்கோட ஒயர் வந்து அதுக்கு கனெக்ட் பண்ணணும். நான் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணவே இல்லை. மைக்கை மட்டும் வச்சுட்டு மைக்கை மட்டும் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டேன். பிரியா எங்கள் ஸ்டேஷன் நான் போயிட்டேன். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் டியூட்டி. நான் ஸ்டேஷன் போயிட்டேன். அப்போ தான் பிரியா சொல்லுது, நீங்கள் வந்து மைக்கு கனெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நேரம்னு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஐயோ, யாருமே இல்லையே சாமி கும்பிட்றதுக்கு. ஏன்னா அம்மா அப்பா வந்து போன வருஷம் வந்தாங்க, இந்த வருஷம் வரல. சரி, கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வீட்டு பக்கத்தில் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, அங்கே போயிட்டு வந்து இங்கே வரத்துக்கு லேட் ஆகிடும், அதனால் சரின்னு சொல்லிட்டு வரல அவங்க. இவரும் இல்லை, ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு, நம்ம மட்டும்தானா அப்படின்னு. பிரியா மட்டும் தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. சரி, பிரியா வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கும் போல். கடவுள் வந்து என்னை வர வச்சிட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் டியூட்டிக்கு ஆளுன்னு சொல்லிட்டு என்னை இந்த டியூட்டிலேருந்து அந்த டியூட்டிக்கு மாற்றிட்டாங்க. அதனால் நான் அங்கேருந்து வந்து இப்போ நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ கடவுள் வந்து ஒன்றா இந்த வருஷமும் கும்பிடுன்னு இருக்குது. போன வருஷம் கும்பிட்டோம், ஒன்றா தான் கும்பிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஒன்றாவே கும்பிட்டுருக்கோம். சரி, எல்லாமே நல்லா தான் நடக்கும், நாங்கள் வந்து நம்பி வேண்டியிருக்கோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் நைட்டு கும்பிட்டுருக்கோம் கிருஷ்ணரை. பிரச்சனை இல்லை, ஏன்னா கிருஷ்ணர் நைட்டு தான் பிறந்தாரு. அப்படியா? ஆமாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம்தான். சரி, ஓகே. எல்லாத்தையும் இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். நான் சாப்பிட்டேன், அவல் லட்டு நல்லாயிருக்கு. அப்படியா? சூப்பர். அது எப்படின்னே தெரியல, ஆனால் நம்ம சாமிக்குன்னு வைக்கும்போது மட்டும் அந்த உப்பெல்லாம் பார்க்காம தான் செய்கிறோம், ஆனால் நல்லாயிருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு.
பாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கும்போதே போட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வச்சார். போன வருஷமும் அவர் தான் பாதம் போட்டிருந்தார், இந்த வருஷமும் அவர் தான் போட்டிருந்தார். அடுத்த வருஷம் பார்ப்போம் வேறு யாராவது வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து பாதம் போடுறாரா அப்படின்னு. இதை வந்து நாங்கள் போன வருஷமே நான் வந்து இதே டைலாக் வந்து பிரியா வந்து போன வருஷம் சொன்னேன். ஆமாம், இல்லை அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும், நம்ம வேண்டிக்கலாம். நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து நம்புகிறோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்களா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் போட்டு செஞ்சேனே. தட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் மாவு எடுத்திருப்பேன். ஒரு 10 தட்டுவாடை வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே செய்ய முடியாது, டைம் இல்லை. நிறைய மாவு பிசைஞ்சு வச்சுட்டாலும் அது வந்து எண்ணெய் குடிச்சிடும். நம்ம முறுக்கு தட்டு வடைக்கெல்லாம் வந்து மாவு வந்து ஊற வைக்கக்கூடாது, பிசைஞ்ச உடனே டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேச விடாமல் வாயாடிச்சிட்றேன். அட கடவுளே. அதுக்கு இல்லை, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, ஏன்ப்பா நீ மட்டும் சாப்பிட்றியாப்பா, பிரியா கொஞ்சம் ஊட்டி விட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. சரி, அதனால தான் வந்து ஊட்டி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வீடியோக்கு பின்னாடி நார்மல் லைஃப்பில் ஊட்டி விட்டுக்கிறது தான். வீடியோவில் அதெல்லாம் காமிச்சிக்கிறது இல்லை நாங்கள், அவ்வளோதான். நாங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க பார்ப்போம். ஏன்னா வீடியோஸ் வந்து 18க்கு கீழே இருக்கவங்களும் பார்க்கலாம், குட்டீஸும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்கணுன்ட்டு தான் நாங்கள் வந்து வீடியோஸ் எப்பயுமே ட்ரை பண்ணுவோம். சரி, உங்களோட ஆசைக்காக ஊட்டிக்கிட்டாரு. ஆமாம். சரிங்க, இந்த வீடியோ நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியா என்ன கொஞ்சம் இடத்துல இப்படி என் மேலே சாயம் வந்துருச்சு, நான் பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு நேரத்தில். ஐயோ போய் காலையிலேருந்து சாப்பிட்லீங்க, ரொம்ப பாராட்டணும். நான் வந்து பதிவு பண்ணாதீங்க, அப்புறம் அவங்க அதெல்லாம் சொல்ல போகிறாங்க. ஏன் உண்மைதானே? உண்மைதான். இல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. நாளை இன்னைக்கு இருந்துட்டேன். நான் சாப்பிட்டேன். ஏன்னா நைட் டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெஸ்கியூக்கு போகணும். என்னை யாரை ரெஸ்கியூ பண்ணுறான் நிலைமைக்கு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன். அப்படியே வந்து செஞ்சு கொடுத்துருச்சு. அதனால் நான் வந்து சாப்பிட்டேன். திரும்ப இப்போ அந்த சாப்பாடு அப்படியே ரிட்டர்ன் வந்துச்சு. ஆமாம், ரிட்டன் கொடுத்துடுச்சு. நைட் டின்னருக்கு வந்து பிரியா வந்து தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் ரிட்டன் அது வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இது இருக்கிறத சாப்பிட்டாலும் சரியாயிடும். அந்த சாப்பாடு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம், இடம் இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். ஆமாம், பிரியா இப்போ வந்து ரொம்ப பசியில் இருக்காங்க. சரி, நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரியாவுக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அழுத்தி அழுத்தி சொல்கிறாரு, ஒரு நிஜமாக நல்லாயிருக்கும். இல்லை, எனக்கு பொறுத்தளவு கரெக்டாக இருக்குது, உனக்கு நீட்டாக இருக்குது, லுக்கு நல்லா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை இருந்தாலும் பெண்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்கல்ல, ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது எப்படின்னு, நல்லா சாரி முந்தாடி நல்லா இருக்குது, இப்படிலாம் அக்யூரேட்டாக மெயினாக பார்த்து சொல்லுவாங்கள்ல, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ஆமாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.